அரசன் படத்தோட ப்ரோமோவ ஃபைனலி ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. நேத்தைக்கு இந்த ப்ரோமோவ தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? தியேட்டர் எல்லாம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ்ங்க. நானுமே பார்த்தேன் நேத்துக்கு தியேட்டர்ல தான் போய் பார்த்திருந்தேன். பயங்கரமாவே இருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருந்துச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோமோவ YouTubeல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோல என்னென்ன விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணிறலாம். இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, டைரக்டர் நெல்சன் அவருமே அப்பியர் ஆயிருக்காரு. இவரு இந்த ப்ரோமோல இருக்காரு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம அப்டேட் வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டைல்ல இருக்குங்க. ஒண்ணு வந்து இந்த நெல்சனுடைய டார்க் காமெடி ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டைல்லயும் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வெற்றிமாறனுடைய இந்த இன்டென்ஸான ஸ்டைல் இருக்கு இல்லையா? அதுவுமே இருக்குங்க. இந்த மாரி இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டைல்ல தான் இருக்கு. 2மே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ப்ரோமோவுடைய ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் உடைய வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்டிஆர் வந்து பார்த்தா நெல்சன்ட்டே பேசிட்டு இருக்காரு. நெல்சன் வந்து பார்த்தோன்னா ப்ரோமோல நெல்சனாவே தான் வந்திருக்காரு. ஒரு டைரக்டரா தான் வந்திருக்காரு. எஸ்டிஆர் உடைய ஸ்டோரி கேட்டு நம்ம படமா எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி இப்ப பிளான் பண்ணி வந்திருக்காரு. அண்ட் எஸ்டிஆருமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்றாரு. நான் சொல்லப் போற கதை வந்து உண்மையான கதை. நீங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வார்னிங் கார்டோட ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் வெறும் கற்பனை தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இந்த கான்வர்சேஷன்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் வாசல்ல தான் நடக்குது. எஸ்டிஆர் உடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்க கோர்ட்ல ஹியரிங்க்கு வந்திருக்கு. அதனால அடுத்து வந்து பார்த்தா ஜட்ஜ் வந்துட்டு எஸ்டிஆர் கூப்பிடுறாங்க. அண்ட் அவருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி அந்த கோர்ட்டுக்குள்ள போறாரு. போன உடனே ஜட்ஜ் வந்து பாத்தீங்க நீ தான் அந்த 3 பேரை கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. சாட்சியும் இருக்கு, போலீஸுமே சொல்றாங்க. நீ தான் அந்த கொலையை பண்ணியா இல்லையான்னு உண்மையை ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் வந்து பார்த்தேன்னு எஸ்டிஆர் பார்த்து சொல்றாங்க. எஸ்டிஆர் வந்து பார்த்தா நான் எந்த கொலையும் பண்ணல மேடம், அக்யூஸ்ட் கிடைக்காதனால என்ன கூட்டு வந்து அக்யூஸ்டா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் அவர் இதை சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா அதெல்லாம் விஷுவலாவே காமிக்கிறாங்க. எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு கத்தியை வச்சுட்டு ரத்த கரையோட வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாரு. அவரு தான் அந்த 3 கொலையை பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றாங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்துட்டு சொல்றாரு, அந்த கொலை நடக்கும்போது நான் அந்த இடத்துல இல்ல மேடம், கேப்டன் பிரபாகரன் படம் பார்க்க நான் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. நான் படம் பார்க்க போயிட்டேன், நான் அந்த கொலையை பண்ணல அப்படிங்கிற மாதிரி எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இதுலயே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலிங்லாம் வச்சிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 1991. இந்த படத்துடைய அந்த கதைக்களம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1991 நடக்கிற மாதிரி தான் காமிக்க போறாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வடசென்னை படத்துல அன்புடைய கேரக்டர் காமிப்பாங்க இல்லையா, அவரோட பிளாஷ்பேக்க ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணுவாங்க இல்லையா, அது எங்க ஓபன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1991 தான் ஓபன் ஆகும். அங்க தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா கேரம் போர்டு ஆடுற மாதிரி காமிச்சு வந்திருப்பாங்க. அந்த 1991 தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா கேரம் ஆடிட்டு இருக்காரு, ஒரு சின்ன பையனா கேரம் ஆடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல எஸ்டிஆர் கொலையே பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி டீடைலிங் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரோமோவோட லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். உன்னை கொலை பண்ற அளவுக்கு யாருக்கெல்லாம் தைரியம் வந்துச்சு, யாருன்னா உன்னை கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல கேட்கும். அண்ட் அது வந்து ஜாவா பாலோடைய வாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ராஜனை கொலை பண்ண அந்த டைம்ல தான் எஸ்டிஆர் வந்துட்டு இந்த கொலையை பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு வந்திருப்பாங்க. இந்த எஸ்டிஆர் பண்ண சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா 1991 நடந்திருக்கு. ஆனா ராஜன் வந்து பாத்தீங்கன்னா 1987 கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப இந்த ப்ரோமோல வருது ஜாவா பாலோடைய வாய்ஸ் ஓவர் வந்து கிடையாது, வேற யாரோட வாய்ஸ் ஓவர். அப்ப இவங்க 2 பேருக்கும் ஏஜ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குமே சேமான ஏஜ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி லுக் தான் கொடுத்திருப்பாங்க. வடச்சென்னை படத்துல யங் ஏஜ்ல தனுஷ் எப்படி இருப்பாரு, ஃபன் கலர் வச்சுட்டு நோ பியர்ட்ல எப்படி இருப்பாரு, அதே மாதிரி தான் இங்க எஸ்டாருமே பார்த்தீங்கன்னா பியர்ட் இல்லாம ஃபங்க் வச்சுட்டு இருக்காரு. அதே சேம் லுக் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல எஸ்டாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ப்ரோமோல எஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான லுக் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பியர்ட் வச்சுட்டு நார்மலா இருக்கிற மாதிரி லுக், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கேஜ்டு லுக். இந்த 2 லுக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருக்கு சூப்பரா இருக்கு. ஆனா படத்திலுமே இதே மாதிரி லுக் தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். மேபி ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமா வேற ஏதாச்சும் லுக் பிளான் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன கேட்டா இதே லுக்கே இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க, தி அன்டோல்டு டேல் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் வடசென்னை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள சொல்லப்படாத ஒரு கதையா தான் இந்த அரசன் படம் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. வடசென்னை படத்துல பேரலா நடக்கூடிய ஒரு ஸ்டோரியா தான் இந்த அரசன் படத்துல கதை பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. மெயினா இந்த அரசன் படத்துல இந்த அரசன்னா யாரு, எஸ்டிஆர் உடைய இந்த பேக் ஸ்டோரி என்ன, எதுக்காக அந்த 3 பேரை கொலை பண்றாரு, அந்த 3 பேரு யாரு, இதுக்கும் இந்த வடசென்னைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமா தான் இந்த அரசன் படம் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. மெயினா இந்த அரசன் படத்தை வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள எப்படி கனெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா வெற்றிமாறன் வந்து பார்த்தா தரமா பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ரோமோல பார்த்தா தனுஷுடைய ரெஃபரன்ஸுமே வச்சிருக்காங்க. ஆனா தனுஷுடைய ரெஃபரன்ஸ் வந்து இந்த ப்ரோமோல மட்டும் தான் இருக்க போகுது, வெறும் ஃபன்னுக்காக மட்டும் தான் அந்த தனுஷோட ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. படத்துல பார்த்தா தனுஷோட ரெஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா படத்துல தனுஷ் வந்து பார்த்தா ஏற்கனவே அன்பு அப்படிங்கிற கேரக்டர்ல இருக்காரு. ஆனா கண்டிப்பா இந்த அரசன் படத்துல பார்த்தீங்கன்னா அன்புடைய ரெஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.
இருக்குங்க. ஸோ வெற்றிமாறன் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய யூனிவர்ஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. விசியு வெற்றிமாறன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது வெற்றிமாறன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லலாம். வடசென்னை சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னுமே சொல்லலாம். ஸோ வெற்றிமாறனுடைய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே இன்டென்ஸோட, ரொம்பவே வயலன்ட்டோட படங்கள தான் அவர் எடுப்பாரு. அண்ட் அந்த வகையில இந்த அரசன் படமே பார்த்தீங்கன்னா, ஒரு வயலன்ட்டான ஃபிலிமா தான் இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ரோமோலயே பார்த்தீங்கன்னா காமிச்சுட்டாங்க. இது போக இந்த வெற்றிமாறனுடைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரியலா நடந்த இன்சிடென்ட்டையுமே காமிப்பார். என்னதான் இது வந்து கற்பனையா சித்தரிக்கப்பட்ட கதை அப்படின்னு சொன்னாலுமே, நெறைய ரியல் இன்சிடென்ட்ட பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள்ல வைப்பாரு. ரியல் கேரக்டர்ஸ பார்த்தீங்கன்னா படங்கள்ல வைப்பாரு. ஸோ அதே மாரி பேட்டர்ன இந்த அரசன் படத்திலயுமே அவரு பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்குங்க. ஸோ ஓவரால் இந்த அரசன் படத்தோட ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம். அந்த எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கரமான ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம். அந்த தனுஷோட ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹேப்பியா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த அரசன் படத்த முடிச்ச உடனே வடச்சென்னை 2 படத்த பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த அரசன் படத்துடைய ஷூட்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தீபாவளி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ இந்த அரசன் படத்த பத்தியும் நம்ம தமிழ் சினிமாவ பத்தியும் நெறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம ட்ரீம் சினிமா சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வந்து பார்த்தா நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க இந்த அரசன் படத்தோட ப்ரோமோ பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.